வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இறங்கக்கூடிய நிறைய மாணவர்கள் ப்ரிப்பரேஷனில் இறங்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இறங்கினதுக்கு அப்புறமும் சரி, அவங்க மைண்டில் ஒரு விதமான பயம் இருக்கும். ஆங்ஸைட்டி கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது இல்லாமல் நிறைய கேள்விகள் எழும். உதாரணத்துக்கு, இந்த எக்ஸாமினேஷனை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்னால் கிளியர் பண்ண முடியுமா, அல்லது இன்னும் சில அட்டம்ப்ட்ஸ் தேவையாக இருக்குமா, ஒருவேளை கிளியரே பண்ணலன்னா நான் என்ன பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது இன்னொரு எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவான், பேக்கப் பிளான் வைக்குவான். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். இந்த மாதிரி கேள்விகள் வர்றது கண்டிப்பாக நியாயமானது தான், தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது சம்மந்தமாக என்கிட்ட ரெகுலராக பேசுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். சில பேர் பேரண்ட்ஸோடய வந்துடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் முதல்ல வருவாங்க, ஸ்டூடெண்ட்டே அதுக்கப்புறம் தான் வருவார். சரி, இன்னைக்கு தேதியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேருக்கு இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனில் எப்படி இறங்கணும் அப்படின்றத பற்றியே சரியாக தெரியல. அவசரப்பட்டு உள்ளே இறங்கிடுறாங்க, வருடங்களை வீண் பண்ணுறாங்க. நிறைய பேருடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, இந்த எக்ஸாமினேஷனை ஜஸ்ட் ட்ரை பண்ணணும், சும்மா தட்டி பார்ப்போம், தட்ட முடியும். ஆனால் எப்படி தட்டணும் அப்படின்னா, வேகமாக அவசரமாக ஒரு வருஷம் நம்ம உள்ளே இறங்கிடணும், வேகமாக படிக்கணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணிக்கணும். நிறைய அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் நிற்கும். அது இல்லாமல் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பீஸ்மீல் அப்ரோச்னு சொல்லுவாங்க. நிறைய விடயங்களை அங்கே இங்கே நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணால் செலக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி செய்தால் செலக்ட் ஆக முடியாது. நான் உண்மையாக சொல்கிறேன், பாசிட்டிவாக எடுத்துங்க. நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த அடிப்படையில் தான் உள்ளே இறங்குறாங்க. நிறைய பேர் இப்படி தான் இறங்குறாங்க, மெஜாரிட்டி இப்படி தான் இறங்குறாங்க. இந்த மாதிரி இறங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும், குழப்பம் வந்துடும், அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அந்த வருஷம் ஃபுல்லாகவே ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க, பயத்தில் இருப்பாங்க. அந்த படிப்பும் கரெக்டாக நடக்காது, அல்டிமேட்டாக செலக்ட் ஆகாமலும் போயிடுவாங்க. இந்த தப்பை நிறைய பேர் செய்கிறாங்க. சரி, இந்த மாதிரி தப்பு செய்யாமல் எப்படி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனில் கரெக்டாக இறங்கணும், எமோஷ்னலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் உங்களை எப்படி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இறங்கணும், எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக தைரியமாக படித்து இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும், இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடு சேர்த்து நீங்கள் எப்படி ஒரு பேக்கப் பிளானை வைக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சரி, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இதை நீங்கள் பிரதானமாக சூஸ் பண்ணிருக்கீங்க, இதுதான் மெயின் டார்கெட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருடம், அட்லீஸ்ட் 10 months, அப்ராக்சிமேட்டாக 1 year நான் எப்பயுமே சொல்லுவேன். 1 year நீங்கள் இதற்கு ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 8 hours படிக்கணும். 8 hours அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ரஃபாக சொல்கிறேன், முன்ன பின்ன இருக்கலாம், உங்களுடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறையும் ஏறும். இந்த மாதிரி படிக்கிறதுக்கு நீங்கள் மனசை செட் பண்ணிக்கிட்டு உள்ளே இறங்கணும். ஒன்ஸ் நீங்கள் இதற்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா அதற்கப்புறம் திரும்ப பார்க்கக்கூடாது. கடிவாளம் பூட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்படி போனால் தான் உங்களால் செலக்ட் ஆக முடியும். எப்படி படிக்கணும்? உங்கள் இஷ்டத்துக்கு படிக்கக்கூடாது. சிஸ்டமேட்டிக்காக ப்ரொசீஜர்லாம் எக்ஸாமினேஷனுக்கான நாலேஜை தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மஸ்ட் வாட்ச் வீடியோஸ் எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்கள், அதன்படி படிங்க, ட்ரெயின் ஆகுங்க, செலக்ட் ஆகுங்க. இப்படி தான் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும். ஒரு வேளை நீங்கள் இன்னொரு டீச்சர் கீழே இருக்கீங்கன்னா அவர் பேச்சை ஒழுங்காக கேட்கணும், அவரை நீங்கள் மதிக்கணும், அவர் சொல்கிறதன்படி நீங்கள் படித்து செலக்ட் ஆகணும். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். சரியா? 1 year நீங்கள் இதுக்குன்னே ஒதுக்கிட்டு வரணும். இதில் டார்கெட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. அன்னன்னைக்கு வேலையை பண்ணணும். ப்ராசஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு வேலையை கரெக்டாக பண்ணாலே அந்தந்த டைம் லைனில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கிட்டே வருவீங்க வேலையை. ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் உங்களை நோக்கி வந்துடும். புரியுதா? யூபிஎஸ்சியோட சண்டை போடக்கூடாது. இப்படி தான் படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பிரைட்டாக தான் இருக்கும். இதை நான் சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 2010 என்னுடைய ஃபஸ்ட்டு சீரியஸ் அட்டம்ப்ட்டை நான் தரேன். 2009 ஒரு அட்டம் கொடுத்தேன். எக்ஸாம் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஒரு 2 மாதம் தான் படித்தேன், கிளியர் பண்ணல. 2010 என்னுடைய ஃபஸ்ட்டு சீரியஸ் அட்டம்ப்ட்டை தரேன். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான், எந்த ஒரு அகாடமிக்கும் போல. சென்னையில் இருக்க கவர்மெண்ட் லைப்ரரி, தேவனைய பாவனர் லைப்ரரியில் ஃபுல் டைம் படிப்பேன், 12 மணி நேரம் படிப்பேன். இப்போ அந்த ரிஜிஸ்டர் இருக்குன்னா நீங்கள் போய் பாருங்கள், என் பேர் அதில் இருக்கும். இப்படி தான் நான் படித்தேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை உறுதியாக சொல்கிறேன். கரெக்டாக படிக்கிறீங்க, அவசரப்படாமல் பொறுமையாக இறங்கி படிக்கிறீங்க, டார்கெட்டை யோசிக்காமல் அன்னன்னைக்கு வேலையை நீங்கள் செஞ்சாலே டார்கெட் உங்களை நோக்கி வந்துடும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரைட்டாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில் போகும்போது 1.25 வருடம் நீங்கள் தொடர்ந்து போகணும், மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் போகணும். இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மெயின்ஸ் நடக்கும். கரெக்டாக? இப்போ 1.25 வருடம் நீங்கள் இதிலே இருப்பீங்க. மெயின்ஸ் எக்ஸாமை எழுதிடணும். அதற்கப்புறம் ஒரு 5 மாதம் நமக்கு டைம் கிடைக்கும், இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் டெய்லி ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும்.
5 months இருக்குன்னா ஆவரேஜ் 2 to 3 hours பண்ணால் போதும். இதில் நிறைய டைம் நமக்கு மிச்சம் இருக்கும் இந்த 5 monthsல. இந்த 5 monthsல நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு சில எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் அல்லது பேங்கிங் எக்ஸாம் அல்லது சிஏபிஎஃப் எக்ஸாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். இதில் நமக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனும் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படித்தது ஆக்சுவலாக 1.25 வருஷம் படிச்சிருப்பீங்க மெயின்ஸ் வரைக்கும். இந்த நாலேஜை இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்க. ஜென்ரலாக இந்த 2 எக்ஸாமுக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுவாங்க. சிலபஸ் காமனாக இருக்கும். குரூப் 2 விட குரூப் 1 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்க, குரூப் 1 குரூப் 2 இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த 5 monthsல சூஸ் பண்ணுறீங்கன்னா இதற்கு யூபிஎஸ்சியில் கெயின் பண்ண நாலேஜ் அப்படியே யூஸ் ஆகும். அது இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு அடிஷ்னலாக பிரத்யேகமாக நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயங்களை நீங்கள் அடிஷ்னலாக படிச்சுக்கணும். அதோடு சேர்ந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கான ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், மாடல் டெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் 5 மாதம் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே யூபிஎஸ்சி எக்ஸாமையும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதோடு சேர்ந்து பேக்கப்பாக ஒரு எக்ஸாமினேஷனை சூஸ் பண்ணி அதற்கு அப்பியர் ஆகி இதையும் நீங்கள் கிளியர் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த பேக்கப் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போகும். ஏன்னா யூபிஎஸ்சியிலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ யூபிஎஸ்சியே கிடச்சிடும். இது வந்தாலும் சந்தோஷம், வரலாலும் சந்தோஷம். ஆக மொத்தம் யூபிஎஸ்சி செலெக்ஷனே உங்களுக்கு அந்த அட்டம்ப்டில் உறுதியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் இறங்கணும். செகண்ட் செனாரியோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு டீச்சராக உங்களுக்கு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ப்ராக்டிக்கலாகவும் சொல்லணும். ஒரு வேளை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? நான் நெகட்டிவாக சொல்லலை, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கேன். ஒரு சில பேரால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியாமலும் போகும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு வேளை கிளியர் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்க, நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னா செகண்ட் அட்டம்ப்டில் 100% சர்வீஸ் வாங்கலாம். உறுதியாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஆல்மோஸ்ட் 95% கிராஸ் ஆயிடுவீங்க. உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் ஒர்க் பண்ணாலே, கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி அடிஷ்னலாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நீங்கள் செகண்ட் அட்டம்ப்டில் 100% செலக்ட் ஆகிடலாம். அப்போ செகண்ட் அட்டம்ப்ட்னு வருதுன்னா 100% யூபிஎஸ்சியில் ஒரு சர்வீஸ் இருக்கும். இப்போ இந்த செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் போட்ட அளவுக்கு டைம் செகண்ட் அட்டம்ப்டுக்கு தேவை இருக்காது. 4 hours படித்தா போதும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு 8 hours போடுறீங்கன்னா செகண்ட் அட்டம்ப்டில் 4 hours டெய்லி படித்தா போதும். அதுலேயும் செலக்ட் ஆகிடலாம். இப்போ அந்த செகண்ட் அட்டம்ப்டில் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே 4 hours எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இந்த செகண்ட் அட்டம்ப்டில் என்ன பண்ணணும்னா இந்த பேக்கப்பாக வச்சுருக்க எக்ஸாம்ஸ் இருக்குது பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி அல்லது சிஏபிஎஃப் அல்லது பேங்கிங் எக்ஸாம், இதற்கு ட்ரை பண்ணணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி நாலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த எக்ஸாமுக்குன்னு அடிஷ்னலாக செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணணும். இப்போ செகண்ட் அட்டம்ப்டில் என்ன ஆயிரும்னா நீங்கள் யூபிஎஸ்சியை 100% கிளியர் பண்ணி சர்வீஸ் எடுத்துடலாம். அதோடு சேர்ந்து இந்த பாதையில் இந்த பேக்கப் எக்ஸாம் ஏதாவது ஒரு எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக இதையும் நீங்கள் செலக்ட் ஆகலாம். அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு 2.25 வருஷம் எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டிசிப்ளின்டாக இருக்கீங்க, உங்களுடைய திருப்திக்கு எதுவும் பண்ணலை, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எதுவும் பண்ணலை, செலெக்ஷனுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் இந்த 2.25 வருஷத்தில் யூபிஎஸ்சியிலேயே ஏதாவது ஒரு சர்வீஸ், நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், கிளிக் ஆகிடும். யூபிஎஸ்சியிலே செலக்ட் ஆகலாம். அது இல்லாமல் இந்த பாதையிலேயே வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. இப்படி தான் செலக்ட் ஆகணும். இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% நடக்கும். இது நானே செயல்படுத்தியிருக்கேன். 2012 பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமில் நான் செலக்ட் ஆனேன். 105th ரேங்க் எனக்கு வந்துச்சு. 2010 ஆரம்பிச்சு இந்த 2012 பார்த்தீங்கன்னா என்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமும் என்னால் கிராக் பண்ண முடியுது. யூபிஎஸ்சி பாதியில் நான் தொடர்ந்து இன்டர்வியூ ரீச் ஆனேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் சர்வீஸ் வாங்க முடியல. நீங்கள் அதை கேட்கலாம், ஒரு 15 மார்க்ஸ் எனக்கு மிஸ் ஆச்சு. இதற்கு சில காரணங்கள் இருக்குது, அதை நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து பேசினா உங்களுக்கு இந்த எசன்ஸ் மிஸ் ஆகிடும். ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அப்போவே என்னால் டீச்சர்ஸ் பேச்சை கேட்டு கரெக்டாக எக்ஸாமினேஷனை புரிஞ்சு நான் எஃபர்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக அந்த 2.25 வருஷத்தில் யூபிஎஸ்சி சர்வீஸும் என்னால் வாங்கியிருக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் எக்ஸாமினேஷனை புரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி உள்ளே இறங்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சுக்கிட்டு அதை அறகுறையாக வச்சுக்கிட்டு அதிலே இன்னொரு எக்ஸாமுக்கும் இறங்குவாங்க. பாதி கால் இங்கே பாதி கால் அங்கே. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சியும் செலக்ட் ஆக முடியாது. இன்னொரு எக்ஸாம் போகிறீங்க பாருங்கள், அதுலேயும் செலக்ட் ஆக முடியாது. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் இதே மாதிரி பண்ணுவாங்க. அறகுறையாக யூபிஎஸ்சி படிக்கிறது, அறகுறையாக இன்னொரு எக்ஸாம் படிக்கிறது. உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது, இதுலேயும் செலக்ட் ஆக மாட்டாங்க, அதுலேயும் செலக்ட் ஆக மாட்டாங்க. ஒழுங்காக யூபிஎஸ்சியில் எஃபெக்ட் போட்டிருந்தா இதில் செலக்ட் ஆகலாம்.
அல்லது டிஎன்பிசிக்கே போயிட்டா கூட அதில் செலக்ட் ஆகலாம். பாதி கால் வச்சு ரெண்டுத்துலேயும் செலெக்ஷன் வராது. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் அல்டிமேட்டாக டிஎன்பிசிக்கு செலக்ட் ஆவாங்க. குரூப் 2 எக்ஸாமோ குரூப் 4 எக்ஸாமோ செலக்ட் ஆவாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா யூபிஎஸ்சி செலக்ட் ஆகிற வாய்ப்புமே மேக்ஸிமமாக இருக்கும். அதோடு சேர்ந்து நீங்கள் பேக்கப்பாக வைக்கக்கூடிய எக்ஸாமுக்கும் இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் செலக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் இறங்குங்க. இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார்வேர்டு மோஷன் தான் இருக்கணும், ரிவர்ஸில் வரக்கூடாது. யார் எது சொன்னாலும் அசரக்கூடாது. கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது. நீங்கள் யாரும் ஏமாத்தலை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தகுது. ஓகேவா? அதனால் தைரியமாக தலை நிமிர்ந்து படிங்க. யார் எது சொன்னாலும் காதில் வாங்கக்கூடாது. பொதுவாகவே நீங்கள் படிக்கிறீங்கன்னு வெளியே சொல்லாதீங்க. அதை தாண்டி யாராவது கேட்டால் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா தேவையில்லாத விமர்சனம் வரும். இந்தியாவில் எல்லாரும் ஐஏஎஸ் எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒப்பீனியன் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கும் ப்ராப்பர் நாலேஜ் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை உருப்படாது. அதனால் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களை நீங்கள் மதிக்கணும். மற்றவங்க சொன்னாங்க அப்படின்றதுனால உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் பர்சன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் பர்சனாக இருங்க. உங்களுடைய பெர்சனாலிட்டி தான் முக்கியம். உங்களுடைய பெர்சனாலிட்டியை வச்சு தான் நாளைக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போகிறீங்க. அந்த 3 எழுத்து இருக்குல்ல, ஐஏஎஸோ ஐபிஎஸோ, அது அதுக்கப்புறம் தான். முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்சனாலிட்டி. அந்த பெர்சனாலிட்டியை நீங்கள் பில்டு பண்ணணும். இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பெர்சனாலிட்டியை கரெக்டாக வைங்க. எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் கரெக்டாக இறங்குங்க. நல்ல ஒரு சர்வீஸை வாங்கி நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நாளைக்கு அப்பாயிண்ட் ஆகும். இதுதான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ இதில் நான் கொடுத்த அட்வைஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.